கவியா, மாப்பிள்ள போட்டோ அனுப்புனா யாருடி? எவனோ ஒரு போட்டோ அனுப்பி வச்சிருக்க. எவனோ ஒரு போட்டோலாம் இல்ல, மாப்பிள்ளையோட போட்டோ தான் அனுப்பியிருக்கேன். யாரு லூசு மாதிரி விளையாடாத. எது எதுல விளையாடணுன்றதுல இல்லையா உனக்கு? டேய், அதுதான்டா மாப்பிள்ள. ஏய் விளையாடாத. உன்கிட்ட விளையாண்டு எனக்கு என்னடா வரப்போகுது? அதுதான் மாப்பிள்ள. வேற யாரோ மாப்பிள்ளன்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? ஏய் லூசு, சும்மா சும்மா விளையாடுற மாதிரி இதுலயும் நீ விளையாடுறன்னு நினைக்கிறேன். டேய் சத்தியமா அதுதான்டா மாப்பிள்ள. உனக்கு பிடிச்சிருக்கா? ம். ஏய் அப்பெல்லாம் ஏதாவது அழகா இருக்க பையனை பார்த்தா வலிவேன். அழகா இருக்க பையனை தானே கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சீன் போடுவேன். எப்படி உன் டேஸ்ட் இப்படி? அவருக்கு மட்டும் என்னடா குறைச்சல்? அழகா தான் இருக்காரு, என்ன கொஞ்சம் கருப்பா இருக்காரு, அவ்வளவுதான். பட் என்ன சாக்லேட் மாதிரி இருக்காருல்ல. ஷோ ஏய் உனக்கு பிடிச்சிருக்கப்போ? பிடிச்சிருக்குடா. அப்பா எதுவும் கம்பல் பண்ணாரா? இல்லடா, சத்தியமா சொல்லும்போது நீ கூட நேற்று சொன்னல என் அப்பாவுக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்லுனேன். அப்போ கூட எனக்கு பெருசாக தெரியலடா. மாப்பிள்ளை வீடு வரும்போது நான் என்னடா பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஐயோ மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படி இப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஃபேமிலி அவங்க வந்த உடனேமே அப்பா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன்டா. அது நீ போனதுக்கப்புறம் அப்பா முகத்தில் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லைடா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போதே என் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவரோட முகத்தில். அதுக்கப்புறம் தான்டா தெரிஞ்சுது அப்பா நம்ம ரெண்டு பற்றி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. ஆனால் என்னையே தான் மேக்ஸிமம் நிறைய திட்டுவார். பட் இருந்தாலும் அப்பா எவ்வளோ தான் திட்டுனாலும் வச்சாலும் அவரோட முகத்தில் இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது, அதுவும் அவருக்கு என்னையே தான் கழுவி கழுவி ஊற்றுவார். அப்படி கழுவி ஊற்றுற பிள்ளையால் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னும் போது அது எனக்குமே ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் என்கிட்ட தனியாக பேசணுன்னாங்க. நானும் அவர்கிட்ட பேசின வரைக்குமே ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைடா, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப கொடுமைக்காரவங்க மாதிரிலாம் இல்லை. நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசுகிறாங்க. அப்போ உனக்கு ஓகே தானே? ஓகே தான்டா. எனக்கு என்ன, அப்பாவும் அம்மாவும் கடனில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றது மனசுக்குள்ளே இருக்குடா. பட் ஆனால் அப்பா முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. பாரு, நீ எந்த கவலையும் படாத. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் சரியா? நீயே அங்கே மாமனார் வீட்டில் இருக்க, அவங்களுக்கும் ஏதாவது செய்யணும். அதுவும் இல்லாமல் அன்னைக்கும் நீ ஏதாவது செய்யணும். அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு இல்லை. அதனால் நீ எனக்கு எது செய்யலினாலும் பரவாயில்ல, நீ நல்லா இரு, அது போதும். நாங்கள் ஏதாவது பார்த்துக்குறோம். ஏய் அண்ணன்டி, நானு வேற யாரும் கிடையாது. அப்படியெல்லாம் உன்னை சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டேன் சரியா? அண்ணன்றத அவரு என்னை செய்ய வர்றாரோ இல்லையோ, போட்டி போட்டு சண்டை போட்டாவது நான் செய்வேன் பாரு. இப்படி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீ என் கூட இல்லைன்னு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. கண்டிப்பாக அப்பா கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட மாட்டார். ஆனாலும் நான் கூப்பிடுவேன். நீ எனக்காக வருவியா? அப்பா எப்படி உனக்கு ஒரு அப்பாவோ அந்த மாதிரி நான் இன்னொரு அப்பா. என்ன நமக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும், அதுக்குன்னு உன்னை வெறுத்துருவேங்களா? இல்லை அண்ணனா நான் நிற்பேன். அவர் என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை அசிங்கப்படுத்தினாலும் சரி. ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன் பிறப்பே. நான் இந்த போட்டோ வச்சு மாப்பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன் சரியா? இவர் இப்போ எங்க ஒர்க் பண்றாராம்? ஏபிடி சொல்யூஷன் கம்பெனியில் வேலை செய்கிறாருடா. சரி, நான் விசாரிக்கிறேன் ஓகேவா? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுட்டு உனக்கு நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேடா. இந்த மாதிரி நேரத்தில் நீ எதை பற்றியும் யோசிக்காத சரியா? நல்லா சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் எல்லா என்ஜாய்மெண்ட்டுமே இருக்கும். அதனால நல்லா என்ஜாய் பண்ண. சரி. யோ ஆறுமுகம், போய் அம்மா கூப்பிடுறது காதுல கேட்கலையோ? யோ ஒன்றதையே பேசிக்கிட்டு இருக்கேன். யோ ஆறுமுகம், அம்மா ஒருவேளை அப்பா மண்டையிட்டே போட்டுருச்சோ? ஏண்டி தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் போல இருக்கு. கொஞ்சம் அசந்தா மண்டையை போட்டேன்னு சொல்லி கட்டையை வச்சு எரிச்சிருவீங்க போல இருக்கு. அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், காதுல வாங்காம இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? உங்க மேல எல்லாம் கொல்ல வெறியில இருக்கேன்னு அர்த்தம். காமெடி பண்ணாதப்பா, எனக்கு சிப்பு சிப்பா வருது. ஏய் வாயை மூட்டு ஓடிரு, கடுப்புல இருக்கேன். எங்க வீட்டு கடுப்புல இருந்தா இடுப்பு எலும்பு உடைச்சிருவா. என்னம்மா புள்ளைய பித்து வைடினா குட்டி சாத்தனை பித்து வச்சிருக்கா. வாய் 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 வாய்க்கு வாய் பேசுது. யோ இன்னைக்கு விசேஷம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சியா. பத்திரக்காளி அக்காலாம் வந்திருக்காங்கயா. அதான் இன்னைக்கு நம்ம வீட்ல இங்க வந்து படுக்கானே, அப்புறம் நாங்க அந்த வீட்ல படுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல, வர்றவங்க எல்லாரும் ஏன் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வரலன்னு எல்லாம் ஒரே கேள்வி. சொல்ல வேண்டியதானே, என் புருஷன் அங்கேயே கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு.
என் புருஷன் பொறுப்பா வேலைக்கு போறாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா? அங்க சாப்பாடு கொண்டு வந்து வச்சனே, சாப்பிட்டியா? இல்ல. யோ, பசின்னு காலையில பாலா படுத்திக்கிட்டு இருந்த, அதான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சேன். நான் வெளியவே சாப்பிட்டேன். வெளியே சாப்பிட்டியா? ஆமா, என்னையெல்லாம் விட்டு எல்லாரும் ஒன்னா போய் இருந்தீங்களா, அதான் இன்னைக்கு வாங்கின சம்பளத்துல மொத்தத்தையும் கொண்டு போய் தாபால போய் மொக்குன்னு மொக்கிட்டு வந்தேன். அது தாபால போய் சாப்பிட்டியா? அம்மா, நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, தாபால எல்லாம் ஊருப்பட்ட ரேட்டா இருக்குமாமா. அங்கதான் போய் இந்த அப்பா கொட்டிட்டு வந்திருக்கு. ஓ, அப்ப இன்னைக்கு வாங்கின 900க்கு முடிச்சு கட்டிட்டு வந்தியா? ஆமா, நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போவேனா, இவங்க மட்டும் ஜாலியா ஊரை சுட்டு வாங்கினா விட்டுவானா நாங்க. அதான் வாங்கின சம்பளம் மொத்தத்தையும் கொண்டு போய் தாபால சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஓ, நீ தான் சமைக்கிற, போய் அவங்க கிட்ட கத்துக்க எப்படி சமைக்கிறாங்கன்னு. அதுவும் சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். அங்க எல்லாமே ஜென்ஸ் தான் சமைக்கிறாங்க, சும்மா நாக்குக்கு ருசியா இருக்கு. வாங்கின சம்பளம் மொத்தத்தையும் தின்னு ஏப்ப விட்டதும் இல்லாம இப்ப பேசுறிய பேச்சு. நாளைக்கு குழுவுக்கு பணம் கட்டணும் இருந்தா உன்னையே எங்கடா போனா அந்த ஆளு? அப்பா மேஜிக் எல்லாம் பண்ணுதுமா. வரட்டும், எங்கிட்ட இருந்தாலும் ஊர் பொறுக்கிறது வீட்டுக்கு தானே வந்தாகணும். காலை உடைச்சி அடுப்புக்குள்ள சொருவுறேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போதும். ஏங்க இந்தாங்க. என்னங்க ஏங்க? ஏய் லூசு, இப்படிதான் டீயை கொண்டு வந்து கை கிட்ட வைப்பியா? எவ்வளவு நேரம் என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுலே வாங்காம இருக்கீங்க. என்ன அப்படி யோசனை வந்தது கூட தெரியாம? அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம பொண்ணு காவியாவை நினைச்சுட்டான். காவியாவை நினைச்சு என்னங்க? இல்ல மறி கொழுந்து, நம்ம பிள்ளைய என்னைக்குமே நான் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் கூட பெத்த புள்ளன்னு சொல்லி அவ்வளோ அன்பா சந்தோஷமா பேசினதே கிடையாது. அப்படியாப்பட்ட புள்ள இன்னைக்கு அப்பா தான் முக்கியம், அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய தான் கட்டுவேன்னு, என் அப்பாவுக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா பாரு, மனசுல அப்படி இருக்கு. எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பானா தான் ரொம்ப பிடிக்கும், அம்மானா தானே ஆகவே ஆக மாட்டேங்குது. அப்படி இல்லை மறி கொழுந்து, நான் ஒரு டீச்சரா எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்ல வேலை வெட்டிக்கு போகணும், அவங்க பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். எல்லா பிள்ளைங்களும் என் பேச்சை கேட்டு இன்னைக்கு எல்லாம் நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க எப்படி அப்படி விட்டுருவேன்? அதுங்களையும் நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லி 2 பேர்த்துக்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேனே தவிர அதுங்க மேல பாசம் இல்லாம இருந்தது கிடையாது. என் பிள்ளைங்க 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்னு நினைச்சேன், நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சேன். அப்படி எல்லாம் நினைச்சு நம்ம பையன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா நம்ம பிள்ளையும் அப்படி போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா நம்ம பிள்ளை என் மரியாதை காப்பாத்திட்டான். மனசுல அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதை வெளியே உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என் 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதுங்க நம்ம தான் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்தே வாடகை வீடு, அவங்க இவங்கன்னு சொந்த மந்தம் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அப்படி இப்படின்னு இருந்தோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க பணக்கார வீட்டில் வாழணும், அதுங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணினேன். அதுங்க அப்படியெல்லாம் இருந்துட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் காவியாவை மட்டும் எப்படியாவது பார்த்துக்கணும்னு நினைச்சேன். அப்படியாப்பட்ட புள்ள என் மரியாதையை இன்னைக்கு காப்பாத்திருக்கான்னு நினைக்கும் போது அவளுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேன். என் பிள்ளைய நான் அப்படியெல்லாம் தனியாக அனுப்பிட மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டில் எதுவுமே போட வேணா, கட்டின சேலையோட அனுப்புனா போதும் அப்படின்னாங்க. ஆனால் என் பிள்ளைய 4 பேர் பார்த்து மெச்சுற அளவுக்கு அப்படி கட்டி கொடுப்பேன் பாரு, நீயே பார்த்து ஆச்சரியப்படுவ பாரு. நீங்க நினைக்கிறது பேசுறது எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ஆனா என்ன, நம்ம இருக்க சூழ்நிலையில பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது தான் கஷ்டமா இருக்கு. யாரு, நான் பாத்துக்கிறேன், இந்த உசுறு இருக்கு சரியா, உசுரை விட்டு நான் இன்னும் போயிடல சரியா. அப்படியெல்லாம் என் பிள்ளைய சும்மா அனுப்பிட மாட்டேன். நாளை பின்ன என் பிள்ளை எவனும் எதுவும் பேசிடக்கூடாது. பண்றேன் பாரு, இப்படி பண்றேன்னு பாரு, உள்ள கல்யாணத்தை இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு பண்றேன் பாரு. ஐ லவ் யூ அப்பா, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஆனால் நீங்கள் என்கிட்ட ரொம்ப ஹார்டாக தான் நடந்துப்பீங்க. பட் ஓகே அப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா. இந்த வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து என்கிட்ட சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சின்ன வயசுலேருந்து காவியா டிசிப்ளின் முக்கியம்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு எப்பயுமே நீங்கள் தான் ரியல் ஹீரோப்பா. உங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். ஆனால் என்னால் மற்ற பிள்ளைங்க மாதிரியெல்லாம் நாலேஜாக இருக்க முடியல. ஆனால் உங்களை இப்போ ஒரு தடவை சந்தோஷப்படுத்திட்டேன்ப்பா, அது போதும்ப்பா. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பிப்பா. டேய், எதுக்குடா 120 தடவை போன் அடிச்சிருக்க? ஏண்டி நீ எல்லாம் மனுஷியாடி இல்ல மனுஷியா?
இது மனுஷியாவா? ஏய், வார்த்தை வார்த்தை ரொம்ப முக்கியம். நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணி போடுவேன் பாத்துக்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என்ன மரியாதை? காலையில இருந்து நானும் நாய் ஆட்டம் போன அடிச்சுக்கிட்டே கிடக்குறேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் வரைக்கும்? நேர்ல பார்த்தா அக்கா போன்ல வாடி போடியா வந்தேன்னு வை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அப்புறம் உனக்கெல்லாம் போன் எடுக்கிறதுக்கு என்ன? எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? பாம்பை விட்டா 2000 தாரேன் 4000 தாரேன்னு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் 1 ரூபா கூட கண்ணில் காட்டல. நீ எல்லாம் மனுஷியாடி? மனுஷியா? ஆமா, உங்ககிட்ட இருக்க 4000 வச்சு நான் நாக்கு வலிக்க முடியும். அதை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஏண்டா 4000க்கு இவ்வளவு இதா? என் வயசுக்கு என்னோட அனுபவத்துக்கு நான் எவ்வளவு காசு பணம் பார்த்திருக்கேன். என்ன மாதிரி லட்சக்கணக்கில எல்லாம் பார்த்திருந்தா நீ என்னென்னலாம் பேசுவ? வேலை செஞ்சதுக்கு காசு கொடுக்காத உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என்ன மரியாதை? அடச்சி வாய் மூடு. உங்ககிட்ட எல்லாம் போய் வியாபாரம் வச்சுக்கிட்டல என்னைய சொல்லுடா, என் புத்திய சொல்லணும். அப்படியா? சரி சரி சரி, நீ பேச வேண்டியதை பேசிட்ட, நான் விட வேண்டியதை விட்டுற வேண்டிதான். என்ன சொல்ற? என்ன சொல்ற? உன்னோட ஆயுதம் உன் வாயினா, என்னோட ஆயுதம் பாம்புல. விட வேண்டியதை விட்டுற வேண்டிதான். ஐயோ, கோபப்பட்டியே ஏடி ஏண்டி ஏண்டி உன் வாயில தாண்டி உனக்கு எல்லாமே. ஐயோ டேய் தம்பி, கோபப்படாதடா. அக்கா சும்மா தெரியாத பேசிவிட்டேன், தப்பா எடுத்துக்காத. இந்த என் தங்கச்சிக்காரியோட புள்ள வயசுக்கு வந்துட்டாடா, அதனால அக்கா அங்க போயிட்டேன். போன எடுத்துட்டு போலான்னு பார்த்தா போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். அதனால தான். ஏன் அவ வயசுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? சொல்லு பாப்பா. காசு கொடுக்க கூடாதுன்றதுக்கு ஒரு சாக்கா? ஐயோ கோவப்படாதடா தம்பி, கோவப்படாத. பெண்ண உனக்கு காசு தானே வேணும், அவ்வளவுதான். அக்கா பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்து உன் கையில காசு நீட்டுறேன், சரியா? 10 நிமிஷத்துல நீ காசை கொண்டு வந்து இங்க நீட்டலனா 11வது நிமிஷத்துல நான் பாம்போட அங்க வந்து நீட்டுவேன், சரியா? அப்படி எதுவும் பண்ணிடாத தம்பி. ஏற்கனவே உன் பாம்பு போட்ட போடலதான் ஒருத்தன் சீரியஸா கடந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன். நீ இது நம்ம எதுவும் பண்ணிடாத. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. எனக்குமே இதுல எந்த பலனும் கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அக்கா நீ எதுவும் நினைச்சுக்காத. அவங்ககிட்ட எல்லாம் வளவள கொலவலன்னு பேசாது. கையில துட்டு வாயில தோசை, கம்முன்னு கொண்டு வந்து குடுக்குற வழியை பாரு. சரிடா, கொண்டு வந்து தாரேன். இந்த மாதிரி கேவலமானவங்கிட்ட கூட்டு நாட்டு வச்சுக்கிட்டல, என் புத்தியை தான் நான் போய் செவுத்துல முட்டிக்கணும். முதல்ல அவன் காசை தூக்கி மூஞ்சில வீசுவான். அந்த ஆளுக்கு தெரியாம பெட்டியை வச்சு துணியை வச்சு அதை இதனை வச்சு அடுக்கி வச்சு மறைச்சு வச்சிருந்தேன். அப்படியப்பா, அந்த ஆளு வீட்டுல இல்ல. இதுதான் சரியான நேரம். ஓபன் பண்ணி காசை எடுத்து கொடுத்துட்டு டக்குன்னு உள்ள வச்சிட வேண்டிட்டேன். எங்க இருக்கு 1 ரூபா 2 ரூபா இல்லையே. அத்தடி 4 லட்சம் ஆச்சு. ஐயோ மண்டையெல்லாம் பிச்சுக்குது. என் பணம் போச்சு. எங்க போனுச்சு? ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா ஐயோ, இங்க எங்கேயாவது இருக்குதா? ஐயோ இங்க இல்லையே. ஐயோ, எந்த சண்டால பையன் காசு எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. 1 ரூபாயா 2 ரூபாயா? ஐயோ இப்ப என்ன பண்ண? ஒருவேளை என் புருஷங்கார எது காசு எடுத்துருப்பானா? இல்லையே, அந்த ஆளு எடுத்துருக்க மாட்டானே. அவனே பஞ்ச பரதேசி மாதிரில சுத்திக்கிட்டு கிடக்குறான். ஒருவேளை சின்ன பையன் எடுத்திருப்பானா? இல்லையே, அவன் எடுத்திருந்தா வாங்கி தின்னு அழிக்கா ஏதாவது தெரிஞ்சிருக்குமே. ஆனா அவன் காசு எடுத்த மாதிரியே தெரியலையே. அதடி, அந்த பெரிய மலைக்குரங்கு தான் எடுத்திருக்குதா? அதான் ஊரை விட்டு ஓடிடுச்சா? நம்ம கிட்ட காசு இருக்க விஷயம் அந்த எரும மாட்டுக்கு மட்டும்தான் தெரியும். தடி வச்சுட்டாயா எனக்கு ஆப்பு. ஐயோ இப்ப என்ன பண்ண? ஐயோ, அவனுக்கு இல்லாம எனக்கும் இல்லாம இந்த பய தூக்கிட்டு போயிட்டானா? ஐயோ வலிக்குதப்பா, நெஞ்சு வலிக்குதே. அம்மா ஐயோ, போய் சொன்னேன் நெஞ்சு வலின்னு. இப்ப நிஜத்திலே நெஞ்சு வலி வருதே. அம்மா ஐயோ.